கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னதாக பிறந்தார் என்பதான நல்ல செய்தி நமக்கு கேள்விப்பட முடிந்தது. அந்த செய்தி எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நமக்கும் அது ஒரு ஆச்சரியமான செய்தி, அற்புதமான செய்தியாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மேன்மையான பகுதி. இந்த உலகத்தில் அநேக செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்ல செய்தி அல்ல. இங்கு வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு திடீரென்று தேவ தூதர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த நேரம் இரவு நேரத்தில் வயல்வெளியில் மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் தங்கி படுத்திருக்கிறார்கள். பகல் முழுவதும் வேலை செய்து இரவில் அப்படியே களைப்பாக படுத்திருக்கிறார்கள். தேவதூதன் வந்தவுடனே பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. இது எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியாக காணப்பட்டது. அது வெளிச்சம் பிரகாசித்த உடனே இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது தேவதூதன் சொல்லுகிறேன், 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நல்ல செய்தி. இன்றைக்கு பூர்வத்தோட செய்திகள் போல அல்ல. இயேசு கிறிஸ்துவின் செய்தி பிறப்பு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியாக காணப்பட்டது. சோத்ரா, இன்றைக்கு துர்ச்செய்திகள் பரவுகிற கடைசி காலத்து வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் செய்தி அன்றும் இன்றும் எல்லா ஜனங்களுக்கும் பூர்வக்கு முழுதும் ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தியாக காணப்படுகிறது. சோத்ரம், அதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், அதை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் இன்னும் மேன்மையடைகிறார்கள். அந்த நல்ல செய்திகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக எடுத்துரைக்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சோத்ரா, இங்கே தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஜனத்துக்கல்ல, ஒரு ஜாதிக்கல்ல, ஒரு தேசத்துக்கல்ல, ஒரு பாஷைக்காரில், ஒரு கோத்திரத்துக்கல்ல, பூரா உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்லை, பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அதுக்கு அளவே இல்லை. பெரிய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன், பிரஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். அது சொல்வதற்காக தெய்வம் என்னை பரலோகத்தினுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெய்வம் சொல்லுகிறான். சோத்ரான் சொல்லுகிறான் 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு சொல்லும்போது இந்த கேட்ட மேய்ப்பர்களுக்கும், அவர்கள் யார் யார் போய் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும், பின் தலைமுறைகளாக எல்லா மனுஷருக்கும், உலக முடிமுறையில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், உங்களுக்கு அந்த வார்த்தையில் வருகிற சோத்ரா. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியாக காணப்படுகிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தாவீதுக்கு எந்த ஊர்? பெத்லெஹேமில் உள்ளவன், ஈசாயின் குமாரன். அந்த ஊரில் இயேசு தேடி வந்து அங்கே பிறந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். ராஜ குடும்பத்தில் போகவில்லை, அரண்மனையில் போகவில்லை, பட்டணத்தில் போகவில்லை. இயேசு வந்தது அங்கே வந்து பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற சூத்திரம். ஒரு ஆச்சரியப்பட்டார்கள். முதலாவது செய்தியை தூதர்கள் சொன்னதை மேய்ப்பர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு நாம் அதை நமக்கு மனதில் அடக்கி வைக்காமல் அதை என்ன செய்ய வேண்டும் கேட்டால், அது உண்மைதானா என்பதை கண்டறிய வேண்டும். சோத்ரா, அப்போ 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவள் என்ன செய்தார்கள், தூதரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று அவங்க போனார்கள், போய் கண்டாருங்க. அங்கே சொல்லும்போது 2:16 சொல்லுகிறது, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திய பிள்ளையும் கண்டார்கள். தேவதூதர் நமக்கு சொன்னார்களே, நம்ம கேட்டோம், இது நம்ம போய் பார்க்கணும், அது நிஜம்தானா பார்க்கணும். அவர் தீவிரமாக ஓடி போனாங்க. தேவதூதர் சொன்ன காரியத்தை அவர்கள் பார்க்க போனார்கள். தேவதூதர் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க போய் என்ன செய்தாங்க, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் பாருங்களேன்னு சொல்லி அவங்க போனாங்க. போகும்போது அங்கே தீவிரமாக வேகமாக போனாங்க. நல்ல செய்தியை பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சியோடு போனாங்க, கெட்ட செய்தி இல்லை. தீவிரமாக போய் அங்கே போனது மரியாளை கண்டார்கள். இயேசுவின் தாயாகிய அந்த மரியாளை, அந்த பரிசுத்த வாட்டியை கண்டார்கள். அப்புறம் யோசேப்பை கண்டார்கள். அப்புறம் முன்னணியில் நடத்தி இருக்கிறார் பிள்ளையை கண்டார்கள்.
இயேசுவா என் பிள்ளையை பார்த்தார்கள். எவ்வளோ சந்தோஷம் இருக்கான். சாதாரண பிள்ளையா? அற்புதமான பிள்ளை. செய்தியே அற்புதமானது. அவரே அற்புதமானவர், ஆச்சரியமான பிள்ளை. உலகத்தில் அப்படி ஒரு குழந்தை ஜனித்ததே கிடையாது. அது ஒரு நெருக்கடியான காலம். இயேசு கிறிஸ்து பிறந்தது அந்த நாட்களில் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை. உடனே ஒரு சட்டம் போட்டார்கள், 2 வயதுக்குள்ளே எல்லாம் கீழ்ப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று. இது உலகம் நல்ல செய்தியை அழித்து போடுகிறது, இயேசுவை அழித்து போட முடியவில்லை. இதேபோல் மோசே பிறந்த காலத்தையும் அந்த ராஜ்யத்தில் எகிப்தில் பார்வோன் ராஜா அவர் சட்டம் போட்டார், 2 வயது கீழ்ப்பட்ட பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடணும். அப்போ நல்ல பிள்ளைகள் நல்ல காரியங்கள் உலகத்தில் வரும்போது மனுஷர்கள் அங்கீகரிக்கவில்லை, அதை வெறுக்கிறார்கள், அதை கொல்ல பார்க்கிறார்கள். மோசேன்னு காலத்தில் அப்படி நடந்தது. நிறைய பிள்ளைகள் நைல் நதியில் உயிரோடு தூக்கி போட்டு கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவனை தப்பி அன்று காப்பாற்றி அவனை மோசே மாற்றி அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டார். இதுபோல் இயேசு பிறந்தபோது ஏரோது ஒரு சட்டம் போட்டான், 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்ல வேண்டும் என்று. அந்த கூட்டத்தில் இயேசு கொல்லப்படாமல் காக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் சித்தம் கொண்டார். இன்றைக்கும் உலகத்தில் பல தீய காரியங்கள் தேவ பிள்ளைகள் விதமாக நடந்து கொண்டிருக்குது. ஆனால் தேவன் அதுக்கு அவர் பரிகாரியாக இருந்து அவரை காப்பதற்காக அவர் உத்தரவாதம் உள்ளவராக காணப்படுகிறார். சோத்ரா இயேசுவை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்தார். ஒரு இடத்துல கொல்ல வேண்டும் என்று இருக்கும்போது இன்னொரு ஆண்டவர் அவர் கொண்டு போய் பத்திரமாக பாதுகாக்கிறாரு. அப்படி போய் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். முன்னாடி கிடைத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். பிள்ளையை குறித்து தங்களை சொல்லப்பட்ட காரியத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். அதை முன்னால் பார்க்கும்போது அதை எங்கேயும் சொன்னாங்க. நம்ம எல்லாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டால் ஒரு கூட்டத்துக்கு போனால் மனசில் வச்சுடுவோம், போய் எங்கேயும் சொல்லணும். இப்படி சம்பவத்தை கேள்விப்பட்டோம், நாங்கள் அந்த சம்பவத்தை போய் பார்த்தோம், ஆச்சரியமாக எங்கும் விளம்பரம் பண்ணினாங்க, பிரசித்தம் பண்ணினார்கள், அதை எங்கும் தெரிவித்தார்கள். அதை மனதில் வைத்துக்கு தெரியக்கூடாது, நம்ம எங்கேயும் சொல்லணும். இயேசுவை பற்றி நல்ல காரியத்தை, கேட்ட காரியத்தை, மனதில் இருக்கிற காரியத்தை மற்றவங்களை அறிவிக்க வேணும். அதுக்காக ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் பார்க்கும்போது நம்ம போல எத்தனையோ மனுஷர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கவே வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், இல்லை போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறது, நான் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி பிரசித்தம் பண்ண வேணும், சொல்லணும், விளம்பரம் பண்ணணும், அதை அறிவிக்க வேணும். அதுக்காக ஆண்டவர் நம்மை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியக்கத்தில் ஆண்டவர் பங்காளிகளாக வைத்திருக்கிறார், பயன்படுத்தி வருகிறார். அவ்விதமாக இவங்க என்ன செய்தாங்க, போய் இந்த காரியத்தை எங்கும் எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று 19ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவங்க தேவதூதனால் கேள்விப்பட்டாங்க, 2வது போய் பார்த்தாங்க, 3வது எல்லாருக்கும் சொல்லி பிரசித்தம் பண்ணினாங்க. அதை கேள்விப்பட்ட எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்னு 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. பாருங்கள், ஆச்சரியமான காரியம். கேட்ட எல்லாரும் சலிச்சு போகல, ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் போய் பார்த்துருப்பாங்க. அப்புறம் பார்க்காம ஆச்சரியப்பட முடியாது இல்லையா, போய் பார்த்துருப்பாங்க. பார்த்த பிற்பாடு அவங்க சொன்ன காரியம் உண்மைதான் சொல்லி ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு குழந்தைய நாங்கள் பார்த்த கிடையாது, இப்படி ஒரு பிறவியை பார்த்ததே கிடையாது. சோத்ரான் ஒரு ஆச்சரியமான, அப்போ தெய்வத்தின செய்தி எல்லாம் ஆச்சரியமான காரியம். எலிசபெத்து வீட்டை போய் தெய்வத்தன் சொல்லுகிறான், நீ இந்த முதிர் வயதில் ஒரு பிள்ளையை பெறுவாய். அவனுக்கு ஆச்சரியமாகி போச்சு. இந்த முதிர் வயதுலையா, சரீரம் செத்து போச்சுது, கற்பம் செத்து போச்சுது, இனி நான் பிள்ளை பெற முடியுமா? இனி நான் என் சரீரம் இளமையாக முடியுமா? என் புருஷனுக்கு அதுக்கு சக்தி இருக்கா? அவளுக்கு ஒரு ஆச்சரியமாகி போச்சுது. ஆனால் தெய்வம் சொன்ன காரியம் குறிப்பிட்ட நாளில் அப்படியே நிறைவேறுச்சு. இதுபோல் மரியாள் வீட்டிலையும் தூதன் போய் சொன்னேன், சரியே நீ ஆச்சரியப்பட்டால், நீ பாக்கியவதி, சிறியலுக்குள்ளே பாக்கியவதி, நீ இப்படி ஒரு குழந்தையை பெறுவாய். அவளுக்கு ஆச்சரியமாகி போச்சுது. இது எப்படி நடக்கும்? ஏன்னா எனக்கு திருமணம் ஆகலையே, நிச்சயர்த்தம் தான் ஆச்சுது, திருமணம் நடக்கலையே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவில்லையே, எப்படி ஒரு குழந்தை பெறுவேன்? இது எப்படி சமுதாயத்தில் ஒத்துக்கொள்வாங்களா? எப்படிப்பட்ட என் குடும்பம் ஒத்துக்கொள்ளுமா? எங்கள் ஜனம் ஒத்துக்கொள்வார்களா? எங்கள் வேத பிரமாணம் ஒத்துக்கொள்ளுமா? இதை பரலோகம் ஒத்துக்கொள்ளுமா? ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் ஆச்சரியமான காரியத்தை தான் தெய்வம் ஒவ்வொரு மனுஷர் வாழ்க்கையிலையும் நடப்பித்து கொண்டிருக்கிறார். கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு, ஆச்சரியம் உண்டாச்சு. அது ஒரு மெய்யான காரியம், உண்மைதான். அப்புறமா பார்க்கும்போது 5வது பார்க்கும்போது மரியாள் இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து சிந்தனை பண்ணிக்கொண்டே கிடக்கிறார்.
இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, என்ன சம்பவமாக இருக்குது, என் வாழ்க்கையில் நான் எதிர்பாராத காரியமாக இருக்குது. எல்லாம் ஆச்சரியம். சிந்தனை பண்ணிட்டு இது எப்படி இருக்கும், இந்த பிள்ளை எப்படி இருக்கும், இந்த பிள்ளை எப்படி வளரும், என்ன சாப்பிடும், எங்கே தங்கியிருப்போம், இந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் காரியம் நடக்கும், இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும், இது எங்களுக்கு கண்ணீரை துடைக்குமா, எங்களுக்கு பட்ட வேதனை மாறுமா, நிந்தனை மாறுமா, அவமானம் மாறுமா, இந்த பிள்ளையினால் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று அவன் மனசு நினச்சி அப்படி சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அம்மாமாருக்கு அதிகமான பாரம் உண்டு பிள்ளைகளை பற்றி. என் பிள்ளை எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தீர்க்காயுஷாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும், அது மிகுந்த சந்தோஷத்தோடு எனக்கு பிரயோஜனப்படணும், எதிர்காலம் இந்த பிள்ளையினால் என் குடும்பம் கட்டி எழுப்பப்படணும், ஒரு சிந்தனை இருந்து எப்போதும் பாருங்க. ஆண்டவரே, தெய்வமே இந்த பிள்ளையினால் என் குடும்பம் ஆசீர்வடணும், இந்த நிந்தை மாறணும், அவமானங்கள் மாறணும், பரிகாசம் மாறணும், இந்த பிள்ளை ஒரு உன்னதமான நிலைமையில் வரும்போது என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டான ஒரு சிந்தனை. அம்மாவுக்கு விருதம் இப்போ தெய்வத்தோடு உறவாடி கொண்டு இருக்கு. ஆச்சரியமான காரியம். இங்கே பார்க்கும்போது முதலாவது தெய்வ தூதர்கள் நல்ல செய்தியை, இந்த தூதல் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியை மேய்ப்பர்கள் கேட்டார்கள். ரெண்டாவது கேட்ட செய்தியை அவர் ஊருக்குள்ள போய் பெத்லகேம் ஊருக்குள்ள போய் கண்டார்கள். மூன்றாவது அதை மற்றவங்களுக்கு தெரிவித்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்தார்கள், அதை அடக்கி வைக்கல. நம்ம கேட்குற செய்தியிலும் இயேசு விட்ட செய்தியிலும் மற்ற ஜனங்களுக்கு அவர் சொல்லி அறிவிக்கணும், அறிவித்து அநேகருக்கு பிரசித்தம் பண்ணணும், விளம்பரம். இயேசு செய்தியை எல்லாருக்கும் நம்ம விளம்பரம் பண்ணணும், அறிவிக்கணும். அது நம்ம மேல் உள்ள கடமை. அப்படி செய்வதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அற்புதமான காரியம், நல்ல செய்தி, குட் நியூஸ், அற்புதமான காரியம் கேட்டோன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு அவங்களும் போய் பார்த்துருப்பாருங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, இதை பார்க்கணும், இந்த செய்தியை பார்க்கணும், இந்த சம்பவத்தை பார்க்கணும். எல்லாரும் போய் பார்த்தார்கள், கண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இதுபோல் நாமும் சொல்லுகிற செய்தியை ஜனங்கள் கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரம், ஆண்டு சமூகத்தில் கடந்து வருவார்கள், ஆலயத்தில் கடந்து வருவார்கள், ஆராதிப்பார்கள், மற்றவங்களை போய் சொல்வார்கள், தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், நல்ல செய்திகளை அபிமானிக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளையின் தாயாகிய மரியாள் மனதில் வைத்து சிந்தித்து கொண்டே காணப்பட்டார். நம்முடைய சிந்தனை தெய்வத்தோடு தொடர்புள்ளது, தெய்வத்தோடு ஐக்கியப்படுகிறது, தெய்வத்தோடு பேசுகிறது. அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். சோதரா அபிமாக நல்ல செய்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நமக்கு முன்பாக வருகிறது. ஒரு புதிய வருஷம் நமக்கு முன்பாக வருகிறது. பழைய வருஷம் கடந்து போகிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல செய்திகளை நாம் கேட்டோம். இன்று கர்த்தராய் கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். இன்றுன்னு சொல்லும்போது இயேசு அந்த நடுராத்திரியில் பிறந்திருக்கிறார். 24ஆம் தேதி நடுராத்திரியில், 25ஆம் தேதி அது பண்டிகை நாளாக பிறப்பு நாளாக கொண்டாடுகிறோம். அந்த நேரத்தில் இன்று அப்படின்றா அந்த புதிய நாள் ஆரம்பிக்கிற நேரத்தில் தூதல் அங்கே வந்தார். இயேசு பிறந்த உடனே தூதல் வந்துட்டார். இன்று நேற்றைக்கு இல்லை, முந்தின நாள் இல்லை, இன்னொரு நாள் இல்லை, இன்றைக்கு சுட அந்த செய்தியை நல்ல செய்தி அறிவித்தார். இது நம்ம இயேசுவின் செய்தியை சுட உடனடியாக எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்து அநேகருக்கு இயேசுடைய நல்ல நியூஸ் செய்தியில் அறிவிப்போம். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்ட காரியத்தை போய் பார்த்து அதை மற்றவர்களை அறிவித்து பிரசித்தம் பண்ணி கேட்ட யாவரும் ஆச்சரியம் உண்டாகி அவர்களும் வந்து பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டாம். இயேசுவின் தாயாகி மரியாதை இந்த காரியங்களை மனதில் வைத்து யோசித்து சிந்தனை பண்ணினார். இந்த நாட்களில் நாம் ஆண்டோடைய காரியங்களை அறிவிப்போம். அநேகருக்கு கேட்கிற வார்த்தைகள் உள்ளத்தில் சிந்தனையாக இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நாமும் ஆசிரியப்படுவோம். கடைசி நாட்களில் ஆண்டோடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக யாவருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.